Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொழில்நுட்ப ஊழியர்கள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை 10ஆம் தேதி 275 வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. இதற்காக பயன்படுத்தப்படாமல் இருப்பில் வைக்கப்பட்டிருந்த 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 575 கட்டுப்பாட்டு கருவிகள், 575 விவிபேட் கருவிகள் ஆகியவை விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் பெங்களூரு பெல் நிறுவனத்தில் இருந்து வந்துள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். பழைய பேட்டரிகளை அகற்றிவிட்டு சுத்தம் செய்த நிலையில் வாக்குப்பதிவு கருவிகளுடன் கட்டுப்பாட்டு கருவிகளுக்கான வயர்கள் சரியாக உள்ளனவா என்றும் சோதனை செய்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் சி அன்புமணியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து ஓய்வூதியதாரர்கள் கட்சியின் நிறுவனரும் மாநில தலைவருமான முனியப்பன் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுவரை அங்கு 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.